அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பிறந்த ஊர் எதுங்க ஐயா? கோவை மாவட்டம் பல்லடம் வட்டம் போகர் வெட்டி கிராமம். பழனி முருகனை செய்த போகர் பிறந்த ஊர். தந்தை பெயர் முருகசாமி. அவர் பிறந்த ஊர் போகர் வெட்டி தான் இப்பொழுது போகம்பட்டி என்று வழங்குகிறது. இம்மாக மாறியிருக்கு. வள்ளலார் அவர்கள் 18 சித்தர்களில் போகரை மட்டும் திருவடி புகழ்ச்சியில் புகழ்கின்றார். மண்ணு கிண்ணறர் பூதர் வித்தியாதர் போகர் மற்றையர்கள் மற்றும் பதம் என சொல்கின்றார். அதனால் எங்கள் தந்தையார் பிறந்த ஊர் போகர்பட்டி. எங்கள் தாயார் பிறந்த ஊர் காங்கேயம்பாளையம், அதாவது ஜிடி நாயுடுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் பிறந்த ஊர், எங்கள் தாயார் பிறந்த ஊர். இருவரும் 1911 இருவரும் ஒரே நாளில் இறைவனடி சேர்ந்தார்கள். இயற்கை மரணம். 99 வயசு 6 மாதம் எங்கள் தந்தைக்கு. தாயாருக்கு 85 வயசு. உங்களுடைய கல்வி தகுதி எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க ஐயா? கல்வி அந்த காலத்தில் இஎஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பை பூர்த்தி பண்ணல, டிஸ்கன்யூடு. 19 வயசுலேயே வெளியேறி எங்கெங்கேயோ சுற்றி காஞ்சிபுரம் தொண்டமண்டலாதீனத்தில் போய் சேர்ந்து சிலத்திரை ஞானப்பிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமி இடத்துல 7 வருஷம் சமய பாடங்கள் கற்றோம். சைவ சித்தாந்தம், வேதாந்தம், தேவாரம், திருவாசகம், திவ்யப்பிரபந்தம் மற்ற நூல்கள் எல்லாம் படித்து கைதேர்ந்த பிறகு வெளியே வந்துட்டோம். மடத்திலேருந்து வெளியே வந்த பிறகு பல கிராமங்களில் சுற்றி சமய தொண்டு, உழவாரப்பணி, உழவார திருக்கூட்டங்கள், காட்டு மன்னார் கோயிலில் சிவனர்கள் திருக்கூட்டம், உழவார திருக்கூட்டம். அப்புறம் அந்த திருக்கூட்டம் தான் விருந்தாச்சலத்தில் திருக்கூட்டம் ஆரம்பித்தோம். 1978 விருந்தாச்சல் ஆரம்பித்தோம். 78 அது பழமநாதர் உழவார திருக்கூட்டம்னு பேர். அந்த திருக்கூட்டத்திலேருந்து கள்ளக்குறிச்சியில் திருநாவுக்கரசு நாயனார் உழவார திருக்கூட்டம் ஆரம்பித்தோம். அந்த திருக்கூட்டம் எல்லாமே இன்னைக்கு பல வெற்றியாக இருக்கு. மன்னார்குடி திருக்கூட்டம் 3 திருக்கூட்டமாக இருக்கு. விருந்தாச்சலம் திருக்கூட்டம் ஒரே திருக்கூட்டமாக இருக்கு. கள்ளக்குறிச்சி திருக்கூட்டம் 2-3 பிரிஞ்சு எல்லாம் அங்கங்கே நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு விநாயகர் கோயில், முருகன் கோயில், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், அப்புறம் சிவாலயம், பெருமாள் கோயில், இப்படி மொத்தம் 36 கோயில். 36 கோயிலில் திருப்பணி செஞ்சு கும்பாசம் பண்ணி இனிமேல் ஆலய திருப்பணி செஞ்சது போதும், சன்மார்க்க திருப்பணி செய்யலாம்னு 1989 இந்த இடம் வாங்கணும். இங்கே வந்து சேவை செய்யணுங்கிறதுக்காகவே வாங்கணும். ஆனால் 1989 இந்த முதியோர் மாணவர்கள் எங்கிட்ட இருக்கு. ஐயா இப்போ இங்கே எத்தனை பயனாளிகள் இருக்காங்க ஐயா? பயனாளிகள் வந்து வயதான, அதாவது இருப்பது ஆதரவற்ற முதியோர்கள் இல்லம். அது வந்து இலவசமாக நடத்திட்டு இருக்கிறோம். இலவசம்னா அரசாங்க உதவி இல்லாமல் உணவு, உடை, மருத்துவம், இருப்பிடம் எல்லாமே நாங்கள் இலவசமாக கொடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். ஆதரவு இல்லாத முதியோர்கள் இப்போ தற்சமயம் வந்து 50 பேர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நடக்க முடியாத ரொம்ப வயதான பெரியவர்கள் மலஜலம் கழிக்கிற கூட எழுந்து போக முடியாத அவங்களுக்காக ஒரு இல்லம் வச்சுருக்கிறோம். அதுக்கு பேர் தவழும் குழந்தைகள் இல்லம்னு பேர். அதாவது வயசுலேயே அதிகமடையாதவங்க குழந்தை நிலைக்கு வந்துடுறாங்க. அவங்க அந்த சர்க்கிள் எந்த இடத்துல வாழ்க்கையை ஆரம்பிச்சதோ முடிகிற போது அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. குழந்தைகளுக்கு மலம் ஆடுற மாதிரி இவங்களுக்கு மலம் இல்லாட்டா அவங்க வாழ்க்கையை நடத்த முடியாது. அதுக்காக தனியாக ஒரு கட்டம் கட்டி வச்சுக்கிறோம். அது அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான இது அவருக்கு ஆதார் அட்டை மட்டும் கொடுக்கணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரு. அதுபோக மாணவர்கள் வசதி இல்லாதது, தாய் தந்தை ரெண்டு பேரும் இல்லாதது, தாயோ தந்தையோ ஏதோ ஒன்றும் இல்லாதது, தாய் தந்தை இரண்டும் இருந்தாலும் படிக்க வசதி இல்லாதவர்கள், அந்த குழந்தைங்க இது வரைக்கும் நாங்கள் இந்த நிறுவனம் ஆரம்பிச்சிருந்து ஒரு 2000 பேர் படிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க. உங்களுடைய உதவியால்? ஆமாம், இவன் எல்லாருமே படிச்சுட்டு போய்க்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஊரில் ஒரு 300 குழந்தைகள் படிக்கிறாங்க. அரசு உயர்நிலைப்பள்ளி, இந்த ஊரில் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி இல்லை, உயர்நிலைப்பள்ளி. அந்த ஊரில் இந்த ஊரில் படிக்கிற குழந்தைகளுக்கு பல வருஷங்களாக ஆண்டுதோறும் அந்த உபகரணங்கள், நோட்டு, பேனா, பென்சில் முதல் அனைத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுபோக அந்த பள்ளியில் முதல் மார்க் இன்னும் பெற்ற குழந்தைக்கு சான்றிதழும் 10,000 ரூபா பணம் கொடுக்குறோம். மேல் படிப்புக்காக? ஆமாம், இல்லை, ஆனால் அந்த 10th பாஸ் மார்க்கு. ஓகே ஓகே. முதல் மார்க் வாங்கினதுக்கு 10,000, இரண்டாவதுக்கு 7,000, மூணாவதுக்கு 5,000. அதுபோக கருங்குடி பள்ளிக்கு அதே மாதிரி நோட்டு முதலான உபகரணங்கள் கொடுக்குறோம். அதே போல் அந்த இப்போ மார்க் வாங்கின குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்குறோம். அது இல்லாமல் இப்போ இந்த 10th பரிசு வரப்போகுது. ஒரு மாதத்துக்கு முன்னே குழந்தைங்க சாயந்தரமாக டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். சுண்டலோ, பிஸ்கட்டோ, டீ, காப்பி. அந்த பள்ளிக்கூடத்தில் அனைத்து பிள்ளைங்களுக்கும்? அனைத்து பிள்ளைகளுக்கும். அருமை அருமை. கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். அது இப்போ பரிசு இப்போ பள்ளிக்கூடம் விட்டுற பிறகு அவங்க ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவாங்க. அதுக்காக 1 மணி நேரம் அவங்களுக்கு கலைப்பு இருக்குமில்ல, அதுக்காக கருங்குடிக்கு அனுப்பிச்சிடுவோம், இங்கே மேட்டுக்குப்பத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். ஒரு 10 குழந்தைக்கு வெளியிலனா ஒரு குழந்தை திருவாரூரில் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஸ்கேன் ஸ்கேன் எடுக்கிற படிக்குது. அது 460 மார்க் வாங்கிச்சு. அதுக்கு மெரிட் இடம் கிடைச்சதுனால அது ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் 6,000 கட்டுறோம். அது பொள்ளாச்சியில் தண்டராஜன் ஒரு பிடிஓ, அவரும் அதுக்குள்ளே பணம் கட்டுறாரு. அப்புறம் அடுத்து இன்னொரு குழந்தை அதே மெடிக்கல் காலேஜில் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கு அசிஸ்டன்ட் படிப்பு அது படிக்குது. அதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறோம். அப்புறம் இன்னொரு பொண்ணு திருவண்ணாமலை அரசு இன்ஜினியரிங் கல்வியில் படிக்குது. அதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறோம். இன்னொரு பையன் திருப்பதின்னு ஒருத்தன், அவன் இங்கே பக்கத்தில் சிறுவரப்பூர் கம்மாபுரத்துக்கிட்ட, அவனுக்கு அப்பன் இல்லை, அம்மா மட்டும் இருக்குது. அதனால் அவனை படிக்க வைக்கிறோம். அவன் திருச்செங்கோட்டில் சண்முகா கல்வி நிலையத்தில் பிஃபார்ம் படிக்கிறான். அவனுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்க 70,000 கிட்ட 4 வருஷத்தை படிப்பது. அப்புறம் இன்னொரு பையன் இப்போ கோயம்புத்தூர் குமரகுரு கல்லூரியில் MBA படிக்கிறான். அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,80,000, ஒரு 2 வருஷம் படிப்பது. ஒரு வருஷம் முடிஞ்சப்போ 2வது வருஷம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் 2 குழந்தைங்க காட்டுமன்னார்குடியில் படிக்க, 4 குழந்தைங்க வடலூரில் படிக்குது. இதெல்லாம் வெளியே பணம் கட்டி படிக்க வச்சுருக்கிறோம் உங்களோட உதவியால். ஆமாம். அப்புறங்கய்யா, முதலமைச்சர் விருது வாங்கியிருக்கீங்க, கேள்விப்பட்டேன். ஆமாம், அவ்வளோ வணக்கத்துடன் வாழ்த்துக்கிறோம். அதை பற்றி சொல்ல முடியுமாங்க ஐயா? இல்லை, அவங்க நாங்கள் செய்கிற சேவையை கேள்விப்பட்டோம் அல்லது மற்ற அன்பர்கள் யாராவது சொல்லி நாங்கள் அதுக்கெல்லாம் முயற்சியெல்லாம் பண்ணலை.
அவங்களாம் கேள்விப்பட்டு அந்த 2000 வள்ளலாருடைய 2000 ஆண்டு வள்ளலார் அவதார தினத்தில் 200 சென்னையில் ஒரு விழா நடந்தது 200வது ஆண்டில். அதுக்காக சென்னையில் ஒரு 5 பேர் கொடுத்தாங்க. அது 5 பேரில் எங்களையும் முத்ரா தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அந்த பரிசு கொடுத்தாங்க. அடுத்து எங்களுடைய சேவையை பாராட்டி நியூ ஜெருசலம் யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குது. இது மாட்டேங்கிறாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க ஐயா. உங்களுடைய பேர், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களம்மா. என் பேர் செல்வராணிங்க. சொந்த ஊர் கோயம்புத்தூர், ரொட்டி கவுண்டனூர் நான் பிறந்த ஊருங்க. இங்கே வந்து 21 வருஷம் ஆச்சுங்க. ஐயா கூடயே இருக்கு. ஆமாம், ஐயா கூட தான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் ஐயாவுக்கு உதவியாக இருக்கீங்க. ஆமாங்க. எத்தனை ஆண்டு காலமாக ஐயா கூட இருக்கீங்க? நான் 21 வருஷமா இருக்கிறேங்க. அப்படிங்களா? ஐயாவுக்கு விபத்தானதுலேருந்து அவரை நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோங்க. சரிங்க ஐயா. ஆமாம். அப்புறம் ஐயா அவங்களுடைய சேவைகள்லாம் பற்றி சொன்னாங்க. ஆமாங்க. நீங்கள் இன்னும் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறேங்க. இல்லை, வள்ளலார் கருணையால் நடக்கணும். கண்டிப்பாக நடக்கும். ஆமாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் இருக்கீங்க? ஆமாம், அம்மா இருக்கிறாங்க கூட. இல்லை இல்லை, அதாவது இந்த ஆன்மீக பணிக்காக குடும்ப வாழ்க்கையெல்லாம் வேணாம்? இல்லை, வேண்டான்ட்டு. திருமணமெல்லாம் இல்லைங்க. அருமை அருமை. ஆமாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஐயா படுத்த படுக்கையா இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க ஐயா? அதாவது 2004 ம். இப்படி திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னதானத்துக்கு போகிற போது நாங்கள் வண்டியில் போகிற போது எதிர ஒரு லாரி வந்து மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுது உளுந்தூர்பேட்டையில். ம். ஜிப்மர் கட்டு போய் முதலுதவி முடித்து அங்கேருந்து சென்னை மணப்பாக்கத்தில் மியாட்னு ஒரு மருத்துவமனை இருக்குது, மருத்துவம் பார்த்தாங்க. அதனுடைய செலவு முழுவதும் பொள்ளாச்சி கொங்கு நாட்டு கொடைவெள்ளல்னு சொல்லுவாங்க அவரை. மகாலிங்க ஐயா. ஆமாம், மகாலிங்க ஐயாவும் கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா கௌரி சங்கர்னு ஒரு சைவ உணவகம் இருக்குது. கருணைக்கடல் தாமோதர் சாமி நாயுடுன்னு அவங்க தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க மியாட்டில் இருக்க வரைக்கும் அரசியல்வர் முன்னாட்சி மகாலிங்கம் பார்த்தாரு. அது இப்போ 1 மாதம் 20 நாள் அங்கே இருந்தோம். அங்கேருந்து அப்புறம் வேலூர் போய் 4 மாதம் இருந்தோம். வேலூர் 4 மாதத்துலவும் அன்னபூர்ணா கௌரி சங்கர் தாமோதர் சாமி நாயுடு தான் பார்த்தாங்க. இந்த செலவெல்லாம் பார்த்து உடம்புல உயிரை தங்க வச்சுட்டாங்க. அவங்க 2 பேர் இல்லைன்னா உடம்பு விட்டு உயிர் போயிருக்கு. இப்படி படுத்து 21 வருஷம் ஆகுது. 21. இடுப்பு இங்கே உணர்வு கிடையாது. முதுகு தண்டுவடத்தில். ஆமாம், தண்டுவட ஃபைனல் கார்டு போய் அது இடுப்பு இங்கே உணர்வே இல்லாமல் போயிடுது. ஆனாலும் நாங்கள் தான் நடக்க முடியாத எங்கள் செயல்புறம் நல்லா வேகமாக நடக்குது. இந்த சூழ்நிலையிலையும் வந்து இந்த பணியை தொடர்ந்து செய்யணும் ஆமாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டிங்க ஐயா. ஐயா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்து கடலூர் மாவட்டத்தில் வள்ளலார் சித்தி பெற்ற இந்த புண்ணிய பூமியில் நீங்கள் வந்து சேவை செய்கிறது இந்த மண்ணில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.